சாதாரண கிளர்க்கு வேலை பார்க்குறாரு. அவருக்கு சேகர்னு பேர். ஆனால் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி செய்வார். அதனாலேயே பல நாள் லேட்டாக போவார் ஆஃபீஸ்க்கு. மேலதிகாரிகிட்ட ஒவ்வொரு நாளும் கை கட்டி நிற்பார். இப்போ நீ ஊருக்கு தான்ப்பா உழைக்க வந்திருக்க, அந்த ஆஃபீஸ்க்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ வேணால் வேலையை விட்டுறேன் இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் திட்டி சரி போனோன்னா மன்னிச்சு விட்டுருவார். ஒரு நாள் இவர் பஸ் ஏற போகிறாரு, ஒரு குழந்தைய ஒரு ஆட்டோ அடிச்சிருது. உடனே அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து இவருடைய பிளட் குரூப்புங்கிறதுனால ரத்தமும் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நீங்கள் வந்த உடனே உங்களை ஐயா வர சொன்னார்னோடனே இவர் முன்னாடி போய் நிற்கிறார். இன்றைக்கி நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், சரியா? ஒவ்வொரு நாளும் உங்களை மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் தாய் மாமா கம்பெனி கிடையாது, நானும் உங்கள் சொந்த பெரியப்பா கிடையாது. இன்றைக்கி நீங்கள் லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க. நாளையிலேருந்து நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வரணும், இல்லைனா உங்களுக்கு லீவு தான் போடப்படும், நீங்கள் கிளம்பலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செஞ்ச உதவியால் எவனாவது ஒருத்தன் நல்லா இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் யாராவது சொல்லியிருக்கானா? இந்த ஆஃபீஸ் உருப்படாமல் போகிறதுக்கே நீ தான் என் காரணம் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. இப்போ ரொம்ப மன வருத்தத்தோடு லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம், அந்த பிள்ளையை கொண்டு போய் அவசரமாக சேர்த்தோம்ல, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, இருங்க இந்த குழந்தையுடைய அப்பா இப்போ தான் வர்றாரு, உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. இவர் இல்லைன்னா உங்கள் குழந்தை இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா அவருடைய மேலதிகாரி அங்கே நின்றுட்டுருக்கிறார். அவர் கண் கலங்கி இவர் கைப்பிடிச்சு சொல்கிறார், இப்போ சொல்கிறேன்யா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீ தான் காரணம். இப்போ அடுத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா நாம் ஒரு மாதிரி பேசுகிறோம், அது நமக்கே வரும்போது நம்முடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது என்றால் மனிதத்தை எல்லா கட்சிக்கும் எல்லாருக்கும் பொதுவாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொது சிந்தனையை நாம் நமக்குள்ளே வளர்க்க வேண்டும். ஏன்னா அடுத்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம், இந்த மண்ணின் தத்துவம்.